ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முகத்தை வந்து எப்படி பராமரிக்கணும் ஃபஸ்ட்டு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஷூட்டிங் போகிறேன், அடுத்தது வெயிலில் அலையிறேன், இருந்தாலும் பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேஸ் வந்து நல்லா பளபளப்பாக இருக்குது அப்படின்னா நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டுனால தான். அதனால் பார்த்திங்கன்னா நேற்று நைட்டு வந்து அன்டயத்தில் ஷூட் முடிச்சுட்டு வந்தேன். காலையில் செம வெயில், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பொல்யூஷன் எல்லாமே கலந்துருக்கும். அடுத்தது நம்ம ஸ்கின்னை எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொய்யா வந்து அடிக்கடி சேர்த்துக்குவேன். காலையில் ஒரு 10 மணிக்கு பார்த்திங்கன்னா கொய்யா சாப்பிடுவேன். காலையில் ஜூஸ் சாப்பிட்றது. அது மாதிரி நம்ம ஸ்கின்னை வந்து பளபளன்னு வச்சுக்க உதவும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா நிறைய வெஜிடபிள்ஸ் தான் நம்ம ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக வாங்கி வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா. அண்டு வெள்ளரி வந்து நம்ம ரொம்பவே ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. பார்த்திங்கன்னா வெள்ளரி பிஞ்சு வாங்கிட்டு வந்து வச்சுருவேன். எப்போதுமே ஸ்டோரேஜ்லேயே இருக்கும் வெள்ளரி பிஞ்சு. பார்த்திங்கன்னா இது வந்து மாஸ்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபேஸ் பேக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வெயிலோட தாக்கத்தை குறைக்கிறதுக்கு ஜூஸாகவும் எடுத்துக்கலாம். அதனால் எப்பொழுதுமே வெள்ளரி பார்த்திங்கன்னா நம்ம இதில் ஜூஸில் அது ரெகுலராக நம்ம ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோரேஜ் பண்ணிட்டு ஜூஸ் நிறையா எடுத்துக்குவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அண்டு வந்து எப்பொழுதுமே பீட்ரூட்டும் அதிக அளவு பீட்ரூட்டும் இருக்கும். எல்லாமே இது வந்து பார்த்தீங்கன்னா இது பீட்ரூட் ஏன்னா இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சோம் அப்படின்னா இது எவ்வளோ நாள் ஆனாலும் கெட்ட போகாமல் இருக்கும். அதுக்காக ஒரு கவரில் போட்டு பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து இதில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கேன். இதே மாதிரி தான் வெஜிடபிள்ஸ் எல்லாமே இதில் ஸ்டோரேஜ், ஃப்ரூட்ஸ் எதாக இருந்தாலும். இதனால் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே ரொம்ப ஃப்ரீஸ் போகாமல் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அருமையாக வந்து காய்கறி பழம் எல்லாமே கெட்டு போகாமே இருக்கும். நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். நைட்டு பார்த்திங்கன்னா லேட் நைட்டு நம்ம வந்தாலும் சரி, காலையிலையாக இருந்தாலும் சரி, நம்ம ஸ்கின்னுக்கு வந்து மாய்ஸ்சரைஸாக வச்சுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி நான் வந்து என்னடா பேபி லோஷன் யூஸ் பண்ணுறோன்னா இதில் பார்த்திங்கன்னா பேபிஸ்லாம் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து ரொம்ப உங்களுக்கு கெமிக்கல் இல்லாமல் இருக்கும். அதனால் நம்ம இந்த லோஷன் நம்மளே எடுத்துக்கலாம். ஜான்சன் பேபி அந்த மாதிரி இல்லை எந்த ப்ராண்ட் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதை கொஞ்சமாக நல்லா மாய்ஸ்சரைஸரும் அண்ட் வந்து சும்மா பாருங்கள் கொஞ்சோண்டு எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸ்லேயும் அப்ளை பண்ணலாம், நம்ம கையிலையும் அப்ளை பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல மாய்ஸ்சரைஸாக இருக்கும். சாஃப்டாக இருக்கும். இந்த ஸ்கின் பேபி ஸ்கின் மாதிரியே இருக்கும். அந்தளவுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணலாம். வேணால் மற்ற ஸ்கின்னுக்கு உள்ளது நம்ம யூஸ் பண்ணணும்னா நமக்கு கொஞ்சம் யோசிப்போம். அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்கின்னுக்கு போடும்போது மாய்ஸ்சரைஸ் ஆகிட்டு ரெகுலராகவே நல்லா சைனிங்காக இருக்கும். இது வந்து நம்ம எப்பொழுதுமே மேக்கப் கலைச்சிட்டு நான் ரெகுலராக நைட்டில் இதுதான் போடுவேன். போட்டுட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி காலையில் பார்த்திங்கன்னா எந்திரிச்சதுக்கப்புறம் நல்லா எப்பொழுதுமே ரொட்டீனாக நம்ம எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் இது மாய்ஸ்சரைஸ் மூஞ்சியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த மேக்கப் போடுறதுனாலும் போடலாம். இல்லை வேண்டாம் நம்ம இதோடையே போகலாம் அப்படின்னாலும் லைட்டான பவுடர் அடிச்சுட்டு சூப்பராக கிளம்பிடலாம். இந்த வெயிலோட தாக்கத்துக்கு பார்த்திங்கன்னா இது இப்போனா பொல்யூஷன் நிறையா இருக்குது. நம்ம ஷூட் போயிட்டு வர்றோம், வந்ததுக்கப்புறம் அந்த பொல்யூஷனில் வரோம் ஃபேஸில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இப்படி தொடச்சி பார்த்திங்கனாலே தெரியும் நல்ல பிளாக் அந்த புகை எல்லாமே நம்ம ஃபேஸில் அப்படியே பதிஞ்சிருக்கும். நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரே ஒரு இது போட்டோம்னா போதும் நம்ம ஸ்கின் பளபளப்பாக இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணுறேன் அண்ட் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஜூஸு, வெள்ளரி ஜூஸு இந்த வெயிலுக்கு ரொம்ப நல்லது. அதேமாதிரி பீட்ரூட் ஜூஸாகவும் சாப்பிட்லாம். அதேமாதிரி ஃபேஸுக்கும் நம்ம போட்டுக்கலாம். ஏன்னு பார்த்திங்கன்னா ஒரே இதில் 2 இது அந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஸ்கின்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா நடுவில் ஆரஞ்சு அந்த ஜூஸ் மட்டும் நான் எடுத்துக்குவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா ஸ்கின் இன்னும் நல்லா க்ளோவாகவும் நம்ம விட்டமின் சி நிறைய தேவைப்படும். அதனால பார்த்திங்கன்னா அதுவும் எடுத்துக்குவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீ டைத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சமாக பச்சரிசி மாவு இருக்கு இல்லையா, அதை மட்டும் ரோஸ் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நல்லா மசாஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஃபேஸ் இன்னுமே நல்லா பிரைட்டாக அண்ட் வந்து ரிங்கிள்ஸ்லாம் போயிட்டு சூப்பராக இருக்கும். இதை வந்து என்னோடய லைஃப்பில் நான் பார்த்திங்கன்னா ரொட்டீனாக யூஸ் பண்ணேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய ஸ்கின்க்கு இது சூப்பராக சூட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சுன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, பாய்.